தொகைநிலை தொடர்கள் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொற்றொடர் அப்படின்னா என்னென்னா, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதை தான் சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நீருங்கிறது வந்து ஒரு சொல், பருகினான்கிறது வந்து ஒரு சொல். இந்த ரெண்டு சொல்லும் சேர்ந்து நீர் பருகினான் அப்படிங்கிற சொற்றொடரை வந்து உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி தான் வெண்சங்கு ஊதினான் அப்படிங்கிறது. இப்போ தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா, பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரோட இடையில் வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை பண்பு இதோட உறுப்புகளோ தொக்கி, அதாவது மறைஞ்சு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதை தான் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, கரும்பு தின்றான் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரே சொல்லு மாதிரி தானே இருக்குது. இப்போ வந்து கரும்பை தின்றான் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ இந்த இடத்துல வந்து ஐங்கிறது வந்து என்னது, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. இதில் வந்து இந்த வேற்றுமை உறுப்பு வந்து மறைஞ்சு வந்து ஒரு சொல்லு மாதிரி தருதா, அந்த மாதிரி சரதை தான் நம்ம வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தொகைநிலை தொடர் வந்து மொத்தம் 6 வகைப்படும். என்னென்னா, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இந்த 6 வந்து தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வேற்றுமை தொகை, இப்போ வேற்றுமை தொகைன்னு பார்த்தோன்னா, இப்போ மதுரை சென்றான் அப்படின்னா மதுரைக்கு சென்றான் அப்படின்னு தான் நம்ம வந்து மீனிங் வந்து வரும். இதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு, கூ வந்து எத்தனாவது வேற்றுமை உறுப்பு, நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ. இந்த கூ வந்து மறைஞ்சு வந்து பொருள் உணர்த்துறதுனால இதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி தொடரில் வேற்றுமை உறுப்புகள் வந்து என்னென்னா, ஐ, ஆல், கூ, இன், அது, கண் ஆகியவற்றில் ஒன்று மற்றும் மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது தான் வேற்றுமை தொகை. இதில் ஏதாச்சும் ஒன்று. இது வந்து வேற்றுமை தொகை வந்து மொத்தம் 8 இருக்குது. முதல் வேற்றுமையை வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை வந்து ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆள், நான்காம் வேற்றுமை கூ, ஐந்தாம் வேற்றுமை இன்னு, ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை வந்து கண்ணு, எட்டாம் வேற்றுமையை வந்து விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேற்றுமை உறுப்பு 8ல் இருக்குது. 8th கிளாஸ் பார்க்கும்போது ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கடுத்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா, இதில் வந்து தேர்ப்பாகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. தேர்ப்பாகன்னா என்ன மீனிங்னா, தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமா, அதோட பொருள் வந்து அதுதான். இதில் பாகன் அப்படி இருக்கா. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து தேரை ஓட்டும் பாகன், அதில் ஐ அப்படிங்கிறது வந்து வேற்றுமை உறுப்பு. இதில் ஓட்டும் அப்படிங்கிறது வந்து பயனை வந்து குறிக்கும். அப்போ தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துட்டோம்னா, இதில் வந்து ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவம், ஓட்டும் அப்படிங்கிற பயனும் வந்து பொருள் விளக்குறது மாதிரி மறைஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பொருளும் வேற்றுமை உருவும் மறைஞ்சு வந்து பொருள் உணர்த்துச்சுன்னா அதை வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. இதில் கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவும் செய்யும் அப்படிங்கிற பயனும் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. இதை வந்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் கூ அப்படிங்கிறது வந்து நான்காம் வேற்றுமை தானே, அதனால் நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னா என்னென்னா, ஒரு வேற்றுமை உருவும் பயனும் மறைந்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதை தான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா, இது வந்து காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினையும் வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பொருள் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். இந்த வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் வந்து காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். காலம் கறந்த பெயரச்சம்னா என்ன அப்படின்னா வினைத்தொகை. இப்போ வந்து வீசுந்தென்றல் கொள்களிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, வீசுதென்றல் அப்படின்னா முக்காலத்தையுமே குறிக்கும். வீசும் தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படிங்கிற முக்காலத்தையுமே குறிக்கும். அதே மாதிரி தான் இந்த கொள்களிறு அப்படிங்கிறது.
கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்னு வரும். முக்காலத்தையுமே வந்து வினைத்தொகை வந்து குறிப்பிடும். வினை பகுதியையும் அதே மாதிரி வினை பகுதியும் அடுத்து பெயர் சொல்லுக்கும் அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை வந்து அமையுமா. டெஃபனிஷன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டெஃபனிஷன் இப்போ இதையே கேட்கலாம். வினைப்பகுதிக்கு அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த பெயர் சொற்றொடர்களில் வருவது என்னன்னு கேட்கலாம். வினைத்தொகை. ஓகே. அடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகை வந்து நிறம், பண்புத்தொகை வந்து நிறம், வடிவம், சுவை, அளவு, இந்த இதை உணர்த்தக்கூடியது தான் பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இதுக்கு இடையில் வந்து மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் ஆகிய, ஆன அப்படிங்கிற பண்பு உறுப்புகளும் மறைந்து வருமா. இப்போ செங்காந்தல், இதில் வந்து செம்மை ப்ளஸ் காந்தல் பிரிப்புமா, அதில் வந்து மை விகுதி வந்து மறைஞ்சு வந்திருக்கா, அதனால இது வந்து பண்பு தொகை. வட்ட தொட்டி, இது வட்டமான தொட்டி, ஆன அப்படிங்கிறது வந்திருக்கா. இனமொழி, இனிமையான, ஆன அப்படிங்கிறது மறைஞ்சு வந்ததுனால இதை வந்து பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பண்புத்தொகை வந்து இரட்டுற பண்புத்தொகை அப்படின்னா என்னென்னா, சிறப்பு பெயர் வந்து முன்னும் பொது பெயர் வந்து பின்னும் நின்று இடையில் வந்து ஆகிய, ஆகிய அப்படிங்கிற பண்பு வந்து உருகி தொக்கி வர்றதை தான் இரு பெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி திங்கள், சாரை பாம்பு, இதில் மார்கழிங்கிறது வந்து சிறப்பு பெயர். அதே மாதிரி இதில் வந்து சாரை அப்படிங்கிறது வந்து சிறப்பு பெயர். இதில் வந்து திங்கள், பாம்பு ஆகியவனா பொது பெயர்களுக்கு இது வந்து பொது பெயர், இது வந்து சிறப்பு பெயரா. அப்போ இந்த பொது பெயர்களுக்கு முன்னாடி மார்கழி, சாரை அப்படிங்கிற சிறப்பு பெயர் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் சாரை ஆகிய பாம்பு என்னும் இரு பெயரொட்டாக வந்திருக்கா. அதனால வந்து இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பண்புத்தொகைனா நம்ம என்ன பார்த்தோம் ஏற்கனவே, மை விகுதி வந்திருக்கணும், ஆகிய, ஆன இந்த உறுப்பு வந்து மறைஞ்சு வந்தது தான் பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்களேன், மார்கழி, மார்கழி ஆகிய திங்கள், அதே மாதிரி சாரை ஆகிய பாம்பு, இந்த ஆகிய அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வந்ததுனால இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அதே மாதிரி இரு பெயரொட்டு பண்புத்தொகைக்கு சிறப்பு என்னென்னா, அந்த சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வரணும், பொது பெயர் வந்து பின்னாடி வரணும். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.